என்ன சொல்றீங்க? சோ சேடா. இந்த மாதிரி மாப்பிள்ளையை எங்கேயுமே பார்க்க முடியாது. என் தலை எழுத்து நான் போய் மாட்டிக்கணும். எங்கள் வீட்டுக்கார் நல்ல செல்வாக்க உள்ளவர் இருந்தாருன்னு வச்சுக்க, கதையே வேற. இறந்துட்டாரு. இந்த பொண்ணுக்கு எவ்வளோ போட்டு எப்படியோ கொடுத்துருப்பாருமா. நான் இந்த பொம்பளை என்னை போட்டு குழப்பி எங்கள் கொழுந்தினார் எங்கள் மூத்தார் போயிட்டு மாமனார் பிள்ளை தான் நல்ல பிள்ளை சொத்துக்குதுன்னு உடனே என்னை இட்டு போனாங்க பாரு. 2 நெல்லி மூட்டையை பார்த்துட்டேங்க இது பிள்ளை. சரி இது நம்ம பொண்ணு வந்தா பார்த்துக்குவாங்க பழகுது, என்ன நெல்லிக்குது நிலங்குதுன்றாங்களேன்னு சொல்லிட்டு நானும் ஒன்று ஒத்துக்கினா 2 பசங்க கூட வந்தது என்ன ஏதுன்னு கவனிக்கல. இவர் குழந்தையிலே குடிச்சிட்டு கவுந்து கிடப்பாரான் எங்கே பார்த்தாலும். அவங்க சனங்க போய் தூக்கின்னு வருவாங்களாம் நைட்டு. ஒரு ஐட்டம் கூட சாவு பொழைக்க கடந்து ஆஸ்பத்திரியில் அவங்க அண்ணன் கிட்ட போய் செலவு பண்ணிக்கிற பழகுது. எனக்கு தெரியாதுமா அதெல்லாம். அந்த அம்மா பண்ணிட்டு என்ன கொண்டு போய் கொடுத்து என்ன கேட்குற வார்த்தை என்ன தெரியுமா? நான் இந்த அழுவை நானே படைச்சிக்கிட்டா, இது நானே வச்சுக்கிற அழகா என் உடம்பு கடவுள் படைக்கிறது தானே. அந்த வார்த்தையை நான் சொல்லவும் முடியாது. அப்படி என்ன கேள்வி கேட்கறது. அந்த பிரிட்ஜை ஏய் நீ எவனை போயிட்டுனோ போ, நான் உடைப்பேன். இது என்னம்மா குடும்பம் இது? அந்த இடத்துல இருக்கிறவங்களாம் என்னை காரி மீறாங்கம்மா. இந்த மாதிரி மாப்பிள்ளை உனக்கு தேவையா? என் உருவம் எனக்கே பிடிக்காது உண்மையாலுமே. நான் சரியா ரொம்ப இடத்துக்கு ஃபங்க்ஷன் கூட்டாங்கன்னா நான் போக மாட்டேன். ரொம்ப பிடிச்சவங்க வீட்டுக்கு தான் நான் போவேன். உங்களுக்கு என்ன அழகா இருக்கீங்க நீங்க? என்ன அந்த மாதிரி வார்த்தை கேட்டு என் வீட்டு பொண்ணை கட்டி போய் படாத பாடு இல்லை இது வெளியே நான் பட்டுனுங்கிறம்மா. அந்த விழுப்புரத்தில் சொல்லி அழுவு கூட எனக்கு விதி இல்லாத நான் லோனு படுறேன். என் சின்ன புள்ள படாத பாடுபட்ட அந்த பிள்ளைங்களை நாங்கள் எப்படி வளர்த்தோம் தெரியுமா? 3 மாதம் அந்த புள்ள வகுத்துல கொண்டாந்து வீட்டு கடைச்சி போட்டேன் பவுனு போடலன்னு. நான் பிள்ளைங்களை பார்க்குறதா இது செத்து போகிறேன்றதை நான் பார்க்குறது நான் தூக்கு மாட்டிக்கு போகிறேன்னு முந்தானத்து. அதுக்கப்புறம் தான் இது மாதிரி என்னது அது? எதுக்குமா? ஏம்மா? படிக்க ஃபோனில் பேசுகிறேன். அது மாதிரி புள்ளியெல்லாம் விட்டு போய்க்கிறேன். நான் என்ன பேசுனேன்னா உன்னை அசிங்கமாக கேட்பேன். போயிட்டு நான் எதுவும் சரி நம்மளுக்கு 2 பேர மக்கள் இருக்குதுன்னு என் பேர மக்களை கூட்டு கேளுமா யார் பார்த்துக்கிறாங்க. எங்கள் வாழ்க்கையே போச்சுமா. என் புள்ள கல்யாணமே பண்ணலை. 34 வயசு ஆகி போச்சு. இதை வச்சுன்னு லோல் படுறான். அந்த தங்கச்சி மக்களை தான் கூப்பிடுவான் வந்ததுமே. இப்படி உங்களுக்கு இது நியாயமா தோணுதா இல்லையா? இவங்க புலம்புறது நியாயமா படுதா இல்லையா? சின்ன புள்ளியில இருந்து பழக்கம். என்னம்மா நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணலாமா? நான் இது என்ன முடிவு எடுக்குது நம்ம பேச முடியாது இல்ல. 2 பசங்க இல்ல நீங்க ஒரு தாயா. எனக்கு பிடிக்கல அந்த பசங்களை கொண்டு போய் பிடிக்கல சேர்த்து விடுமா. நான் கூட சம்பாதிச்சு தரேன்றேன். இது மாதிரி சும்மா வீட்டுல வந்து பூந்துக்கிட்டு அவன் பின்னால போற அவன் என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே ஒன்று அடிச்சிட்டாங்க. இவருக்கு அடி விழுந்ததா சந்தேகப்பட்டு பேசி? உண்மையாலுமே அன்னைக்கு எனக்கு பாலும் பழம் சாப்பிட்ட மாதிரி. அடிக்க தான் விடக்கூடாது சத்தியமா. எனக்கு பாலும் பழம் சாப்பிட்ட மாதிரி எனக்கு அன்னைக்கு பாலும் பழம் சாப்பிட்ட மாதிரி அவ்வளவு படுத்திருக்காரு இவரு. இப்ப கூட கால் நம்மங்குது. ரவ குழந்தை 2ஐயும் வச்சுக்கணும் நடுமத்துல போட்டு அழுவேன். என்னது இது? இதைத்தானே பாத்தீங்க நீங்க. விட்டா எகிரி ஒரு கிக்கி என்னைய விடுவாரு போல இருக்கு. அவர் விட்டு பாருங்க. இல்லப்பா எவ்வளவு அவங்க வேதனையை சொல்றாங்க. நீங்க ஒரு வார்த்தை வந்த நேரத்துல இருந்து ஒரு வார்த்தை ஒத்துக்கல. உங்க அம்மா அப்பா அம்மா பேச மாட்டாங்கன்றீங்க. அதை மட்டும்தான் சொல்றீங்க. ஒரு தாய் இவங்களை கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டிருக்கீங்கப்பா. இது நியாயமா? மீனாட்சி உறுதியா சொல்லுமா, என்ன பண்ணலாம்? எனக்கு வேணாம் மேடம். அவர் இந்த சந்தோஷத்தோட கடைசி வரைக்குமே இருக்கட்டும். கடைசியில் அவருக்குன்னு ஒன்று வரும், அப்போ அவர் யோசிப்பார். எனக்கு வேணாம். பசங்களே என்னால் பார்த்துக்க முடியல. கர்மா இஸ் பூமரங். பார்க்கலாம். அட்வொகேட் சரண்யா மேம், ஃபுல்லாக பார்த்தீங்க நீங்கள். உங்களுடைய சஜஷன் என்ன மேம்? கருத்து